ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் பேபிஸ்க்கு குழந்தையில இருந்தே டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் உங்கள் பேபிஸை டிசிப்ளினாக மாற்றுறதுக்கான 5 சிம்பிள் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் பேபியோட எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் தான் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் பிஹேவியராகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேபியை வந்து ஒரு ஃபீடிங் பாட்டிலை வந்து த்ரோ பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் கோவப்படாமல் காமாகவும் பேஷண்ட்டாகவும் ரியாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. அதே மாதிரி அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நல்லாவே லேர்ன் பண்ணிப்பாங்க. செகண்ட் ஒன், உங்கள் பேபி வந்து இன்னுமே வந்து குழந்தையாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து எது தப்பு எது சரின்னு சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லி கொடுக்காதீங்க. அவங்கக்கிட்ட அன்பாக சொல்லும்போது நல்லாவே கேட்டுப்பாங்க, பயம் இல்லாமலும் கற்றுப்பாங்க. தேர்ட் ஒன், நீங்கள் சொல்கிறத நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேபியோட ஸ்க்ரீன் டைமை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது அதெல்லாம் வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுவே வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அவங்க முழிச்சிருக்கும் போது நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லாவே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அதே தான் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், விமர்சனம் வந்து செய்யாதீங்க. அதாவது உங்கள் பேபியை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்களோட மனசு வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து கம்மியாயிடும். உங்கள் பேபி கூட வந்து ரொம்பவே வந்து காமாகவும் பாசிட்டிவாகவும் பேச ட்ரை பண்ணுங்கள். ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து அதை அப்படி பண்ணாத, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக சொல்லாமல் இதை இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொன்னீங்க அப்படின்னா வந்து அதை வந்து அவங்க வந்து கேட்டுப்பாங்க. அதையே வந்து அவங்க ஃப்யூச்சர்லேயும் வந்து காப்பி பண்ணிப்பாங்க. ஃபிஃப்த்து, உங்கள் பேபி பண்ணுற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பாராட்டுங்க. ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேபி வந்து அவங்களோட மில்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டாக வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிஸ் இல்லைனா ஒரு ஹக் அந்த மாதிரி, இல்லைனா எங்கேயாவது வெளியே கூட்டு போகிறது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணிங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிவார்டாக இருக்கும். இன்னிலேயே உங்கள் பேபிஸ்க்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறதுக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் அன்போடவும் உறுதியோடவும் கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அந்த பாசிட்டிவ் பிஹேவியர் உங்கள் குழந்தையோட மனசில் வந்து ரொம்ப நாள் வந்து நிலச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது நியூ மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.